Hold the Jnana Mudra. Keep your palms facing up. Observe your natural breath. Now inhale and exhale, chant Om. Om. Sahana bhavatu, sahanau bhunantu, sahaviryam karavavahai, tejas vinavaditamastu mavat vishadvahaihi. Om Shanti Shanti Shanti. Harihi Om. Shri Gurubhyo Namaha. Harihi Om. Move your palms. Put on your eyes. Throughout your body. Open your eyes, look at your palms. Take your hands up, stretch nicely, and bring it down. Namaste and welcome to the second day of talent show. Nethikku ellarme super pannanga, so we are expecting more from this group today. So I will not talk much today because Nethike pesittan ellathiyum. Over to Lalita, our MC for the evening. Thank you. So let's begin today's performance with a song from Shubha. Shubha? Yeah, there. அலைபாயுதே கண்ணா என் மனம் அலைபாயுதே ஆனந்த மோகன வேணுகானமதில் அலைபாயுதே கண்ணா என் மனம் அலைபாயுதே உன் ஆனந்த மோகன வேணுகானமதில் அலைபாயுதே கண்ணா நிலை பெயராத சிலை போலவே நின்று நிலை பெயராத சிலை போலவே நின்று நேரமாவதறியாமலே மிக வினோதமான முரளிதர என் மனம் அலைபாயுதே கண்ணா தெளிந்த நிலவு பட்ட பகல் போல் எரியுதே தெளிந்த நிலவு பட்ட பகல் போல் எரியுதே திக்கை நோக்கி என் உருவம் நெறியுதே கனிந்த உன் வேணுகானம் காற்றில் வருகுதே கனிந்த உன் வேணுகானம் காற்றில் வருகுதே கண்கள் சொருகி ஒரு விதமாய் வருதே கண்கள் சொருகி ஒரு விதமாய் வருதே கடித்த மனத்தில் ஒருத்தி பதத்தில் எனக்கு அளித்து மகிழ்த்தவா கடித்த மனத்தில் ஒருத்தி பதத்தில் எனக்கு அளித்து மகிழ்த்தவா ஒரு தனித்த மனத்தில் அனைத்து எனக்கு உணர்ச்சி கொடுத்து முகிழ்த்தவா தனித்த மனத்தில் அனைத்து எனக்கு உணர்ச்சி கொடுத்து முகிழ்த்தவா கனல் கடல் அலையினில் கதிரவன் ஒளியன இணையிரு கடல் என கழித்தவா கனை கடல் அலையினில் கதிரவன் ஒளியன இணையிரு கடல் என கழித்தவா கதறி மனமுருகி நான் அழைக்கவா இதர மாதருடன் நீ கழிக்கவோ கதறி மனமுருகி நான் அழைக்கவோ இதர மாதருடன் நீ கழிக்கவோ
இது தகுமோ இது முறையோ இது தர்மம் தானோ, இது தகுமோ இது முறையோ இது தர்மம் தானோ, குழல் ஊதிடும் பொழுது ஆடிடும் குழலினை போலவே மனது வாடிடும் மிகவுடு அலை பாயுதே கண்ணா, என் மனம் அலை பாயுதே, உன்னானந்த மோகன வேணு கான மதில் அலை பாயுதே கண்ணா. சூப்பர் சூப்பர் சுபா, நல்லா இருந்தது சுபா, நைஸ். இது பின்னாடி கரோக்கி போட்டிருந்தீங்களா? ஆமா, மியூசிக்காக. ஓகே ஓகே. ஆனா கேக்கல, உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்க, நான் ஆட் பண்ணிடுறேன். கரோக்கி வேணும்னா ஆட் பண்றேன். ஓகே, எனக்காக தான் ஆக்சுவலி போட்டுட்டேன். இல்ல, பட் உங்களது நல்லா இருந்தது வாய்ஸ். ஆக்சுவலா பின்னாடி இருந்தது பேக்ரவுண்ட் மியூசிக், பட் அது ரொம்ப ப்ராமினென்ட்டா தெரியல. நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. வாய்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. Thank you so much. இங்க வசந்தி அக்காணும். வெரி நைஸ் சுபா, வெரி நைஸ். ஆப்பெல்லாம் ட்ரை பண்ணுங்க சுபா. ஸ்மியூல் ஆப் இருக்குல்ல, அதுல ட்ரை பண்ணுங்க, சூப்பரா இருக்கு வாய்ஸ். ஓகே, thank you so much. அந்த கரோக்கேல ட்ரை பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் வரும். ரொம்ப அழகா இருந்தது. Very, அப்படியே very ஃபங்க்ஷனுக்கு போன மாதிரியே இருந்தது. தேங்க்ஸ். ஃபங்க்ஷன் போன மாதிரியே இருந்தது, சூப்பரா இருந்தது. Yeah, very well sung Shubha. Thank you so much. Not a classical singer, so அங்கங்க அப்படி இப்படி குரல்லாம் அப்படி போச்சு. Yeah, but yeah, thanks. Thank you. Long time ஒரு crowd முன்னாடி பாடுறேன். No, this is a good opportunity for everybody actually. நம்மளுக்கு தெரிஞ்சவங்க முன்னாடி பாடிட்டு, and when you get a bigger opportunity, it will be easier for you. Yeah. Thanks, Pavitra. Lalita. Thanks Subha for the wonderful performance. And செவிக்குணவில்லாத பொழுது சிறிது வயிற்றுக்கும் ஈயப்படும். Sorry, with the pandemic situation is கண்ணுக்கும் ஈயப்படும். So let's see the baking session from Lakshmi. Over to you, Lakshmi. Hi everyone, I'm Lakshmi. I stay in Bangalore. So I just basically I like baking from when I was young only. And when I just started liking cakes and pizzas and all, but I didn't know how to cook or bake anything. Then I got married. Then I was like, okay, I thought let me try doing something. Then kids they were my inspiration, and I was like, okay, after they saying try these things and all, I started doing many things. And thanks to this lockdown and COVID, that time my passion and my things to try out experimenting things, all this started with many things like cakes, other cookies and all. Or what do you say, every weekend kids were demanding and I was doing, and just it's become a passion, I can say. So here a few things which I've done, I can just show you. Hello. Yeah. This is chocolate truffle cake. I just baked on my birthday. This cake was for my mother-in-law, so it was lychee and she loved it actually. That was a pleasant surprise for me also.
Yummy cakes. Super. And cookies also. Please share us the recipe. Yeah, definitely. Actually, Is I was it like, the OTG or from the oven? no, OTG it's laya? basically in the gas. I don't have OTG. It's like Super, convention, super. some gas. I just try out. I'm planning to buy OTG soon, actually. And Without yeah, OTG, such a recipe is really Super. great. I just try out. Thank you. Just start a And vlog, you will become famous. yeah, I know. My friends were saying, but I was like really shy and all. And thanks to Why? Pavitra, actually, she was like saying, no, this is also talent. You just show it out and all. Pavitra, like she is my Bangalore. I'm staying in Bangalore, and she was also in Bangalore, and she's very good friend of mine. And she was like, okay, when she went to Chennai, I really missed her, and she was like, oh, Lakshmi, why can't you do all these things? And start showing your talent. She was saying, I don't know, okay, let me just make a video and show it to people. And seeing everyone like virtually without mask is really different. Because when we meet now after COVID, like see everyone we see in mask only, for mask illade parkka in different irukalla. And if you see me with mask, obviously no one can recognize. Now it's become a mask world now. So when we meet anyone, we'll be like with mask only. So virtual meeting friends is actually good. It's nice to see you all. Thank you, Lakshmi. Thank you for coming Yeah. forward and presenting your baking skills. Thanks to you, Pavitra. So expecting you to kind of make yummy dishes and come to Chennai and then share it with us. In a Definitely. We are okay. Can you a trip on? Or not luck. Yeah, good. Yeah, Actually, good to see you all. Thank you, Lakshmi. Very nice. Yeah. Here comes next Meenakshi Akka with her beautiful columns and Kavidai. Meenakshi Akka. Yes. Right. Hello everyone. நான் மீனாட்சி மதியழகன். எனக்கு வந்து சின்னதுல இருந்தே டிராயிங், பெயிண்டிங் எல்லாமே பிடிக்கும். பட் ரொம்ப எஸ்பெஷலி கோலம் போடுறது பிடிக்கும். அம்மா கூட சின்ன வயசுல வாசல்ல தண்ணி தெளிச்சு அம்மா பெரிய கோலம் போடுவாங்க, நான் கலர் போடுவேன். அதுவும் அந்த மார்கழி மாசத்து காலையில லைட்டா குளிரு, தூரத்துல அம்மன் கோயில்ல இருந்து கேக்குற பாட்டு, பக்கத்துல அக்கம் பக்கத்து லேடிஸோட வாய்ஸ் கேட்க சினிமாட்டிக்கா இருக்கும். பட் இட் வாஸ் ரியல். அதெல்லாம் நான் ரொம்ப என்ஜாய் பண்ணியிருக்கேன். அப்புறமா இங்க சென்னை இப்படி எல்லாம் வந்த பிறகு அந்த மாதிரி ஒரு ஸ்பேஷியஸான இடம்லாம் கிடைச்சது இல்ல கோலம் போட. ஒன்லி பிளாட் வாசல் தான், அதுதான் போடுவேன். கோலம் வந்து நம்மளோட வெரி ட்ரெடிஷ்னல் ஆர்ட் ஃபார்ம். அது அந்த காலத்துல இருந்து நம்ம கொள்ளுப்பாட்டி, பாட்டி அப்படி வந்துகிட்டே இருக்கு. அது அந்தந்த டைமுக்கு ஏத்த மாதிரி மாடர்ன் ஐடியாஸ் எல்லாம் எடுத்துட்டு கண்டெம்பரரியா இருக்கு. எப்பயுமே எல்லாருமே லைக் பண்ற ஒரு விஷயமா இருக்கு. நான் வந்து ஆஃப்டர் மேரேஜ் கொஞ்ச நாள் அவ்வளவா என்னோட கோலம் ஆர்வம்லாம் அப்படி தூசி படிஞ்சு போய் இருந்தது. அப்புறம் என் பொண்ணு பிறந்த பிறகு அவ கொஞ்சம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது டெய்லி மார்கழி மாசத்துல டெய்லி வாசல்ல கோலம் போடணும், கலர் கோலம் தான் போடணும்னு பிடிவாதம் பிடிச்சு என்ன போட வைப்பா. அவளும் கூட கலர் பண்ணுவா. ஸோ அந்த மாதிரி நான் மறுபடியும் என்னோட ஆர்வத்தை டஸ்ட் பண்ணி தூசு தட்டி எடுத்து மறுபடியும் போட ஆரம்பிச்சேன். அதுவும் இப்போ ரீசெண்டா வந்து நிறைய யூடியூப்ல கோலம் இதெல்லாம் பாக்குறது, அப்புறம் இன்ஸ்டால நிறைய பேர் அந்த கோலம் பேஜஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். எவ்வளவு பெருசு, எப்படி எல்லாம் போடுறாங்க. நம்மளாம் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன துளி மாதிரிதான் அப்படின்னு நினைச்சுப்பேன். அவ்வளவு அழகா நல்லா போடுறாங்க நிறைய. நான் வந்து கோலம் போடுறது எப்படின்னா ஒரு ஃபார்மேட் அப்படிலாம் கிடையாது. டாட்ஸ் வச்சு இப்படிதான் போடணும், இல்ல சிக்கு கோலம் அதெல்லாம் எதுவுமே எனக்கு வராது. என்னோட ஓன் ஐடியா. மத்தவங்களுக்கு பார்த்து கூட கொஞ்சம் அதுல இருந்து நான் கொஞ்சம் கிரியேட்டிவா ஏதாவது போடுவேன். ஸோ அந்த மாதிரி இது. பட் ரொம்ப அது வந்து நல்ல குட் எக்ஸசைஸும் கூட. நம்ம நல்லா உடம்பு வளைச்சி குனிஞ்சு போடுறோம். விரலுங்களுக்கு எக்ஸசைஸ், நம்மளோட கான்சென்ட்ரேஷனு, ஒரு நல்ல ஹாப்பினஸ் கிடைக்கும் போடும்போது. ஸோ எல்லாருமே கோலம் வந்து ட்ரை பண்ணணும். எல்லார் வீட்டு வாசல்லையும் கோலம் போடுங்க. சின்ன இடமா இருந்தாலும் கோலம்ன்ற வார்த்தைக்கே அழகுன்னு தான் அர்த்தம். நீங்க சின்னதா ஒரு கோலம் நீங்களா போட்டீங்கனாலே ரொம்ப அழகா இருக்கும். நான் நோ ஸ்டிக்கர் கோலம் அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க. ஃப்ரைடேஸ்ல மட்டும், அப்புறம் ஃபெஸ்டிவல் டேஸ்ல, மார்கழியில ஃபுல்லா ட்ரை பண்ணுங்க. உங்களுக்குலாம் டைம் இருக்குமோ இல்லையோ, பட் அது செஞ்சா ரொம்ப நல்லா இருக்கும். பூஜை அறையிலையும் நம்ம ஒரு சின்னதா ஒரு கோலம் போட்டு விளக்கேத்தி சாமி கும்பிட்டா ரொம்ப அழகா இருக்கும். என்னோட கோலம்
வீடியோ மாதிரி ஒண்ணு கொடுத்திருக்கேன். சின்ன கோலங்கள் தான், பாருங்க. வாவ், சூப்பர் சூப்பர். மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால், 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 நீராட போதுவீர் போதுமினோ நேரிழையீர், நீராட போதுவீர் போதுமினோ நேரிழையீர், சீர்மல்குமாய் பாடி சீர்மல்குமாய் பாடி செல்வச் சிறுமீர்கள், சீர்மல்குமாய் பாடி செல்வச் சிறுமீர்கள், சீர்மல்குமாய் பாடி செல்வச் சிறுமீர்கள், கூர்வேல் கொடும் தோழிலன் நந்தகோபன் குமரன், கூர்வேல் கொடும் தோழிலன் நந்தகோபன் குமரன், கூர்வேல் கொடும் தோழிலன் நந்தகோபன் குமரன், ஏறார்ந்த கண்ணீர் யசோதை இளம் சிங்கம், ஏறார்ந்த கண்ணீர் யசோதை இளம் சிங்கம், கார்மேனி செங்கண் கதிர்மதியம் போல் முகத்தான், கார்மேனி செங்கண் கதிர்மதியம் போல் முக கோலம்ன்றனால கோலம் With the background music, I love that. Very nice. Thank you. கோலம் பத்தியே ஒரு சின்ன கவிதை மாதிரி எழுதியிருக்கேன். ரொம்ப பெரு கவிதையெல்லாம் நல்லா அப்படிலாம் வராது எனக்கு, அப்பப்ப ஏதாவது ட்ரை பண்றதுதான். எங்க அம்மாவோட கோலம் நோட் புக் ஒண்ணு எங்க கிட்ட இருக்கு, இன்னமும் ஒரு 40 years 50 years ஆன நோட் புக். ரொம்ப இது அந்த புக்கை வச்சு ஒண்ணு எழுதினேன், நான் ரீட் பண்றேன். இருக்கு, நான் படிக்கிறேன், உங்களுக்கு கிளியரா கேக்குதான்னு தெரியல. அம்மாவின் கோல புத்தகம். பக்கங்கள் கிழிந்தாலும் படிமங்கள் மங்கினாலும் அதன் பசுமையான நினைவுகள் மங்காது. சடசடவென விழும் புள்ளிகள், மலமளவென்று வளையும் கோடுகள், அம்மாவின் கைஜாலங்கள், அழகான வண்ண கோலங்கள். இன்று வரை நானும் முயற்சிக்கிறேன் எந்தன் அடுக்குமாடி குடியிருப்பின் அரையடி வீட்டு வாசலிலே. இதுக்கடுத்து ஒரு கவிதை இருக்கு, அது கொஞ்சம் என்னோட டாக்டரை நினைச்சு நான் எழுதினேன். அது நீயும் என் தோழியே அப்படின்னு டைட்டில். தோழமை என்பது என்ன? பேசி சிரித்தலும் எண்ணம் பகிர்தலும் மட்டுமா தோழமை? பேசி சிரித்தலும் எண்ணம் பகிர்தலும் மட்டுமா தோழமை? எனக்குள் இருக்கும் என்னை வெளிக்கொணர்தலும் தோழமைதான். எனக்குள் இருக்கும் என்னை வெளிக்கொணர்தலும் தோழமைதான். அப்படித்தான் நீ என் தோழியானாய், அப்படித்தான் நீ என் தோழியானாய். முழுநேர குடும்ப தலைவி என உருமாறி இருந்த, முழுநேர குடும்ப தலைவி என உருமாறி இருந்த என் முகம் விளக்கி அகம் பார்த்தாய், என் முகம் விளக்கி அகம் பார்த்தாய், இதம் சேர்த்தாய். உள்ளூரும் சிறு ஆசைகளை ஆவல்களை, உள்ளூரும் சிறு ஆசைகளை ஆவல்களை நிறைவேற்ற தோள் கொடுத்தாய் என் தோழியானாய், நிறைவேற்ற தோள் கொடுத்தாய் என் தோழியானாய். இது என்னோட டாக்டருக்கு, அவர் நிறைய என்னை என்கரேஜ் பண்ணுவா, எல்லாம் பண்ணுவா. சோ அவளை நினைச்சு எழுதுந்து. ஆக்சுவலி முத்துக்குமாரா அவருடைய வரியில சொல்லணும்னா, மகள்களை பெற்ற அம்மாக்களுக்குத்தான் தெரியும், அவள் மகள் மட்டுமல்ல தோழியும் கூட. சரியா? சூப்பர் சூப்பர். டாக்டர் எல்லாருமே அது ஃபீல் பண்ணுவீங்க. தேங்க்யூ, தேங்க்யூ பவித்ரா. தேங்க்யூ. Very nice, very nice. உங்க இன்ஸ்டாகிராம் பேஜ் ஃபாலோ பண்றேன் நானு, கோலங்கள் இன்ஸ்டாகிராம் பேஜ். Yes, yes. Thanks, thanks, thanks. Any page So many poem, all were wonderful. Yeah, Very wonderful good. poem You have also. taken Very the good. photo Thank you, thank எடுத்தது you. I really appreciate.
சோ நைஸ். அந்த துர்கா அப்புறம் பிள்ளையார் அந்த கான்செப்ட், அந்த ஃப்ளூட் அதெல்லாம் ஐயோ செம்மையா Thank இருந்தது. you. சூப்பரா இருந்தது. ஆனா அதெல்லாமே வேற வெரி மச் இம்ப்ரெஸ்ட். Thank you. ரொம்ப Thank அழகா you. இருந்தது. ஆல் தி பெஸ்ட். Thanks. Thanks. மண்டல ஆர்ட்ல கூட போட்டிருந்தீங்கல்ல கோலம். ஆ? மண்டல ஆர்ட்ல ஒரு கோலம் போட்டிருந்தீங்க. ஆமா. நல்லா இருந்தது. சூப்பர்பா இருந்தது. மாதிரி. Thank you. இந்த பேப்பர்ல வரையறதே கஷ்டம். அது நீங்க கோலமா போட்டது வந்து ஃபேண்டாஸ்டிக். Thanks. Thanks ma. Thanks akka. Thanks Pavitra. Yeah, thank you. இதெல்லாம் எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கும் எல்லாருக்கும் சொல்றதுக்கும் இந்த பாராட்டுகளுக்கும் நீதான் காரணம். Thank you. Thank you, my pleasure. Okay. So Basava sirக்கு இன்னைக்கு அட்டெண்ட் பண்ண முடியல அவரோட ஆபீஸ் கால்னால. So I'll share, he has shared his video. Hi friends, I am Basava Reddy. I am going to talk about the benefits of running. I am not a graded runner as such. I started participating in marathons around 4 years back, and I have participated around 5 to 6 half marathons. Most importantly, running is very important for everyone. It's one of the most important capability of a human being. It controls blood sugar and blood pressure. Going to gym is always very good for health, but after some time it will become a boredom for everyone. So running is very important because you can set very small targets while running, and you can increase it each and every week. I can tell you what is, if I can run, everyone of you can. Somebody will feel, doesn't it look awkward for me to run? Definitely it will look awkward. If you feel so, be confident of your body because it's your body. And there are two categories in the marathons. One is the full marathon and the other is half marathon. Full marathon is around 42.195 kilometers and half marathon is around 21.095 kilometers. It's based on your target. You can run whichever category you can. The benefits of marathon is it increases endurance level and the mental strength. What personally I feel when I ran marathon is, after running around 15 kilometers, your legs will get pain. You will get pain in your legs, and your body will say, "Why am I here?" But your mind will say, "No, I have to complete. Yes, I can." Once you see the finish line in the marathon, you will see the sense of accomplishment, whatever the target you have achieved. The most important thing in marathon is you have to practice at least 4 to 5 months before. So start running slowly. Each and every kilometer is very important. Start with a kilometer. Next week you increase around 200 to 300 meters. It will definitely improve your running capacity. Don't compete with others. Compete with yourself. How much ever you can run at your own pace to improve yourself. Once you start for practicing for marathon, you will definitely feel pain in the legs. You have to conquer that pain to complete the target. And don't overrun yourself. Don't stress yourself. Don't overburn yourself. Run as much as you can. As everyone knows, small drops make an ocean, and I feel small steps will make you complete a marathon. Why don't you try it? And last but not the least, please do not run to add days to your life. Enjoy the run. Please add life to your days. Finally, I thank Pavitra ma'am for following with me, for sharing a video of running to my friends. Thank you. So that was a beautiful speech by Basava sir, because not many of us know about running or marathon. So it was nice actually to listen to him. Thank you, Basava sir. But how to take initiative? If anybody is there to train us, illa இன்னைக்கு நீ ஸ்டார்ட் Basava பண்ணு sir கிட்ட கேட்கணும், இல்லைன்னா டாக்டர் ஸ்ரீபிரியா இருக்காங்க. நான் ரொம்பலாம் ஓடினால கிடையாது. Basava is my name. So he's the one who is motivating most of us. Actually நால வந்து ஒரு 3 கிலோமீட்டர் I used to struggle. So he made me run. Motivation he gives is really good. Nane husband and we are new for running, but then in the 2 months we have improved a lot with this motivation. I think sometime we have to invite Basava for a meeting. He will motivate many of us here. Pavitra, you can organize one. Yeah, I'll definitely plan. When ஒரு நாள் கிளாஸ்ல injurious actually. So ஒரு guidance ஓட பண்ணும்போது it's always good, especially for beginners.
maybe we can have a discussion. Sure, Sri Priya, I'll plan it. Thank you. Okay. So the next one is a very interesting or a rather different performance from Shuganti. She is going to show us a demo of Tai Chi, Chinese martial art. Shuganti, are you there? Thank you. See, this is the first, I just, as everyone knows, I started learning martial arts when I practicing for the, 1 decade I've been practicing this Tai Chi method. And first I wanted to learn Tai Chi. So now I've taken this opportunity and this is a basic method, basic step. This is the initial step Tai Chi. After this, I'll tell what is Tai Chi is. So I learned it from my husband. He knows Tai Chi very well. So he taught me all 3-4 days. I've been practicing this Tai Chi only. The mistakes இருக்கும் ஏன்னா நானே 3-4 days தான் ப்ராக்டிஸே பண்றேன். வெரி பேசிக் மெத்தட். இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே Tai Chi-க்கு. ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் அ பொங்காய் சொல்லுவாங்க. இந்த ஃபைட்டிங் பண்றதுக்கு முன்னாடி இதை ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் டெமோ செஷன். உங்க சுத்தி நிறைய பேர் இருந்தா நீங்க எப்படி அட்டாக் பண்ணுவீங்கன்றத பொங்காய் மாதிரி டெமோ செஷன்ல பண்ணுவாங்க கராட்டேல. அது இதுல வந்து ஸ்லோவா பண்ண போறேன். அதுதான் இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் டெமோ. இட்ஸ் TAI Tai CHI Tai Chi. சூப்பர் சுகந்தி. இது ஆக்சுவலி வந்து 20 minutes பண்ணுவாங்க. இது ரொம்ப ஸ்லோவா போகும். இந்த ஆள வந்தால நீங்க பாத்திருப்பீங்க அந்த ஹோம் படத்துல. The Intern ஒரு ராபர்ட் டி நீரோ, ஆன் ஹாத்வே படம் இருக்கு. ரொம்ப ஸ்லோவா போகும். ரொம்ப ஸ்லோவா. இது என்னன்னா இப்போ இது பிரீதிங் பிராக்டிஸ் பிராணாயாமம் இதுல கவர் ஆகும். ஸோ ஃபோக்கஸ் வரும் இதுல. இது என்னன்னா சாஃப்ட் வே ஆஃப் அப்ரோச்சிங் இட்ஸ் பியூரி செல்ஃப் டிஃபென்ஸ். So soft way of approaching the opponent through a self defense. அதுதான் இது. இப்போ சைனால வந்து நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ்ட பேஷண்ட்ஸ்க்குலாம் இதை ஸ்ட்ரெஸ் ரிலீஃபரா யூஸ் பண்ணி பண்றாங்க இந்த Tai Chi. ஸோ இந்த Tai Chi-யோட ஸ்லோ ஃபார்ம்னா கராத்தேவோட அந்த ஹார்ட் அண்ட் ஃபாஸ்ட் பஞ்ச் கிக் எல்லாமே. இது வந்து ரொம்ப ஸ்லோவா வர்றது. நான் பண்ணது வந்து இதுல கொஞ்சம் கராத்தே மிக்ஸ் ஆயிருக்கும். நான் வந்து எனக்கு அதை அவாய்ட் பண்ண முடியல. கராத்தே இப்படி டக்கு டக்குன்னு வரும். இதெல்லாம் ஸ்லோவா போகும். ஸோ என்னோடதுல கொஞ்சம் கராத்தேவும் வந்திருக்கும். ஸோ ஐ எம் சாரி ஃபார் தட். நான் நெக்ஸ்ட் டைம் பண்ணும்போது Tai Chi கொஞ்சம் அடுத்த லெவல்லயே நான் பண்ண ட்ரை பண்றேன். அண்ட் தேங்க்ஸ் பவித்ரா. Because of this only I pulled my husband to teach me Tai Chi and I'm going to continue this Tai Chi practice. Super. Very nice to hear that. Thank you. Very nice. Beautiful. Wonderful. It was very nice saying. Very nice. Okay, let's hear a mesmerizing Veena performance by Sundari. நான் அதான் கத்துக்கிறேன் வீணை. சோ எப்படி மெஸ்மரைசிங்கா இருக்குமோ இல்ல எப்படி இருக்குமோன்னு தெரியாது. நான் அடுத்த டைம் ட்ரை பண்ணலாம்னு பார்த்தேன். பவித்ரானா இல்ல இப்பவே பண்ணுங்க. சரி ஓகே. நான் வந்து 3 கீதம் ஜஸ்ட் ஸ்மால் கீதம் வாசிக்க போறேன்.
Thank you. Very nice, Sundari. பாட்டு தெரிஞ்சதுனால I was able to relate. So நல்லாதான் வாசிச்சீங்க. I mean அங்க இதாச்சு. பட் பரவாயில்ல, நீங்க கத்துக்க தொடங்கி. Very nice, very nice. First one வந்து அந்த லம்போதர லகுமி கதா. Second one என்ன ப்ளே பண்ணீங்க? வரவீணாமிருது பாடி. வரவீணாமிருது நல்லாவே தெரிஞ்சது. கொஞ்சம் அது பாடும் போதே கஷ்டம் தான் வரவீணா. இல்ல அது நடுவுல நல்லா பிராக்டீஸ் பண்ணிருந்தேன். ஏதோ அப்படி நடுவுல சொதப்பிடுச்சு. இல்ல வரவீணா இஸ் ஃபேண்டாஸ்டிக். தெரிஞ்சது அது அந்த டியூன் தெரிஞ்சது இல்ல. ஆமா அது தெரிஞ்சது. அது கை ஏதோ கொஞ்சம் மிஸ்டேக் ஆனதால அப்படியே ஸ்டக் ஆயிடுச்சு. That's okay. Actually நான் சின்ன வயசுல கோலம் போட்டது காமிக்கலான்னு அந்த போட்டோ எடுத்தேன். 1 minute please. ஞாபகம் வந்ததா? ஒரே நிமிஷம். ஏதோ ஓல்ட், நான் ஹைதராபாத்ல பிறந்து வளர்ந்தேன். So nobody used to put கோலம் அங்க. So நான் போட்டது சின்ன வயசுல when I was 8th or 9th. சூப்பர் பொங்கலுக்கு நல்லா இருக்கு, கலர்ஃபுல்லா இருக்கு. My house in Hyderabad. 8th 9th இவ்வளவு நல்லா போட்டுங்களா? Super. This is my mom standing. She is no more, but அவங்க remembrance ரசிச்சு பார்த்துட்டே இருப்பாங்க. ரொம்ப அழகா போடுவேன் கோலம் நானு. So I should try at least வீட்டு முன்னாடி போடுறதுக்கு. Thank you. Thank you, Vasanthi.
Thank you, Sundari. So wishing you a very best profession in Veena. So இன்னும் நிறைய கத்துக்கணும், நீங்க நல்லா வாசிக்கணும். Okay, so it's another multi-talented person, Dr. Sri Priya. She's going to give us கெஸ்ஸே பண்ண விட மாட்டீங்களே? பண்ண விடலாம்ல இன்னைக்கு? புரியல. கெஸ் பண்ண விட மாட்டீங்களே பேரை? கெஸ் வந்து லாஸ்ட் மட்டும் தான். ஐயோ, மல்டி டேலண்டட் சொன்னா சொல்லலாம்ல? சஸ்பென்ஸ் இருக்கு அதுவா? சர்ப்ரைஸ். Okay. Okay, Sri Priya. Hello, everyone. So, Pavitra, thank you so much for organizing this event because 2 years ஒரு காலா இல்ல, ஒரு செலிப்ரேஷன் இல்ல, ரொம்ப அப்படியே டல்லா மொனாட்டனஸா போயிட்டு இருந்தது. இந்த ஈவெண்ட் நீங்க ஆர்கனைஸ் பண்ணது இஸ் ரியலி a big break and gives me lot of happiness. ரொம்ப நாளைக்கு அப்புறம் நல்ல காஸ்டியூம் போட்டு ஜுவல்ஸ் எல்லாம் போட்டு நேற்று மீட்டிங்க்கு அப்புறம் ஐ was doing that dance and டாட்டர் வந்து ஷூட் பண்ணி கொடுத்தா. ஸோ ஐ தாட் இந்த குட்டி ஸ்பேஸ்ல லைவா பண்ணா என்னால எவ்வளவு தூரம் பண்ண முடியும்னு தெரியல, அதனால தான் வீடியோவா ஷூட் பண்ணிட்டேன். ஸோ ஒன் திங் வாட் ஐ வாண்ட் டு ஸ்ட்ரெஸ் இஸ் லைக் டான்ஸ் வந்து எனக்கு எப்பவுமே பிடிக்கும். சின்ன வயசுல ஐ எம் ஃப்ரம் பிளேஸ் நோன் ஃபார் ஆர்ட்ஸ் அண்ட் தஞ்சாவூர். ஸோ எப்பவுமே ஐ வுட் லைக் டு இன்ட்ரடியூஸ் மை செல்ஃப் அஸ் அ பர்சன் ஃப்ரம் தஞ்சாவூர். ஐ ஹேவ் அவ்வளோ லவ் ஃபார் மை பிளேஸ். ஸோ தஞ்சாவூர்ல இருந்துட்டு டான்ஸ் கத்துக்கலன்னா எப்படி? அதனால சின்ன வயசுல என்ன டான்ஸ் சேர்த்து விட்டாங்க. பட் அன்பார்ச்சுனேட்லி டியூ டு சம் ரீசன்ஸ் என்னால ஒரு 2 years 2.5 years மேல போக முடியல. ஸோ அது அந்த பேஷனரி மனசுக்குள்ள இருந்தது. பட் ஸ்டில் ஐ வாஸ் டூயிங் சம் பர்ஃபார்மன்சஸ் இன் ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜ் கல்ச்சரல்ஸ். அப்புறம் அப்படியே அது ஆஃப்டர் மேரேஜ் கிட்ஸ் எல்லாம் போச்சு. இப்போ கிட்ஸ் ஹவ் க்ரோன் அப். ஐ ஹாவ் அ டாட்டர், ஷீ இஸ் 18 years and son is 15 years. So அவங்கவங்க they are busy with their own work and friends. So எனக்கு நிறைய டைம் இருக்கு. So I thought I will resume my dance again. So அப்படி கொஞ்சம் அபார்ட்மெண்ட்ல இந்த மாதிரி லைக் மைண்டட் லேடிஸ் எல்லாம் சேர்ந்து we started learning dance. and எப்ப எந்த செலிப்ரேஷன் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்தாலும் உடனே நாங்க முதல்ல போய் எங்க நேம் என்ரோல் பண்ணிடுவோம். because we don't want to miss any opportunity. அது நல்லா ஆடுறோம் ஆடல அதெல்லாம் அடுத்த விஷயம், பாக்குறவங்க பிரச்சனை. பட் எங்களுக்கு ஒரு it gives lot of happiness and confidence. of course ஸ்டேஜ் ஏறி இந்த வயசுல ஆடுறோம் பார் அப்படின்னு ஒரு பெருமையா இருக்கும். மத்தவங்களுக்கு எப்படி கூட எங்களுக்கு தெரியாது. பட் ஸ்டில் எந்த சான்ஸ் கிடைச்சாலும் we don't want to miss. So actually இந்த வீடியோ வந்து I have tried my best because கொஞ்சம் இந்த ரன்னிங் ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கிறதுனால I had some injury. so அதனால லெக் கொஞ்சம் ரெஸ்ட் கொடுத்துட்டு இருக்கேன். So I've tried my best to give a better dance. பார்த்துட்டு please let me know உங்க feedback சொல்லுங்க. I'll try to improve.
The ingredients required are 2 tablespoons of instant coffee powder, 2 tablespoons of sugar and some water. I have taken a cup here. First, put 2 tablespoons of instant coffee powder into this. And then add 2 tablespoons of sugar. Then add 1 tablespoon of water and then mix it well. Now I am using the beater to thicken the mixture. The mixture is ready here. Now the cappuccino is ready. Now the taster has come to taste our coffee. How is it? It's good. Okay, here comes the video from Madhyalgan sir, where he talks about fitness and his passion towards traveling. ஹாய், என்னுடைய நேம் மதியழகன். நான் வந்து சிறு வயதிலிருந்து என்னுடைய ஹாபி வந்து பேஸ்கெட் பால் விளையாடுவது. பேஸ்கெட் பால் விளையாடுவதனால எனக்கு மிகவும் ஃபிட்னஸ் வந்து
அருமையாக இருந்தது. ரொம்ப இண்டஸ்ட்ரியஸாக இருப்பேன், நல்லா படிக்க முடிஞ்சது. அது வந்து எக்ஸசைஸ் வந்து ஹெல்ப்ஸ் யூ டு மேக் வெரி குட் ஆல்ரவுண்டர். அதனால் அதுவே எனக்கு அந்த ஃபிட்னஸ் வந்து கான்ஷியஸாக என்னை உருவாக்குச்சு. ஃபர்தராக வளர்ந்து பெரியவனான பிற்பாடு என்னுடைய ஹாபி வந்து டிரைவிங். ஸோ டிரைவிங் எனக்கு ரொம்ப பிடிக்கும். டிரைவிங் கம் ட்ராவலிங். ஸோ ட்ராவலிங்கனால் என்னென்ன அட்வான்டேஜஸ்ன்னு பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுக்கு வேரியஸ் பிளேசஸில் போய் நிறைய பீப்புளை மீட் பண்ணி அவங்களுடைய கல்ச்சர்ஸு இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஒரு வாய்ப்பு அமையுது. ஃபர்தர் எனக்கு ஹில் ஸ்டேஷன்ஸு போகணுன்னா ரொம்ப பிடிக்கும். சவுத் இந்தியாவில் நிறைய ஹில் ஸ்டேஷன்ஸ் போயிருக்கேன். அந்த ஹில் ஸ்டேஷன்ஸ் எல்லாம் போகும்போது என்ன எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுக்கு அங்கே உள்ள ஒரு அமைதியான சூழ்நிலை, சுத்தமான காற்று, இதெல்லாம் நமக்கு ஒரு நல்ல ஒரு மன நிறைவு, ஒரு ரீவைண்ட் ஆகிறதுக்கு ஒரு சிறப்பான ஒரு வாய்ப்பாக அமையும். அந்த மாதிரி ஒரு ஹில் ஸ்டேஷன்ஸில் வந்து நீங்கள் இருந்தாலுமே அது ஒரு மாதிரியான மெடிடேஷன். ஏன்னா யூ வில் பி டென்ஷன் ஃப்ரீ. சிட்டி லைஃப்லேருந்து யூ கெட் அன் எஸ்கேப்பு. ஃபர்தராக வந்து ஒரு மொனோட்டனஸான லைஃப்பை வந்து நம்ம எப்போவுமே வாழக்கூடாது. டெய்லி வந்து ஒரே ரொட்டீனாக இல்லாமல் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணும்போது நமக்கு வந்து ஓவரால் டோன் ஆஃப் த பாடி வந்து கண்டிப்பாக கிடைக்கும். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. இன்னொன்று, ட்ராவல் பண்ண பண்ண நமக்கு வந்து புது புது எக்ஸ்பீரியன்சஸ் கிடைக்கும். புது புது சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸு இதெல்லாம் ஃபேஸ் பண்ணுவோம். அதெல்லாம் வந்து ஹவு டு ஓவர் கம் ஆல் தோஸ் திங்ஸு. ஸோ எவ்ரிதிங் வந்து உங்களுக்கு நியூ ஒரு இன்னோவேட்டிவ் ஐடியாஸ் எல்லாம் கிடைக்கும். ஒரு க்ரியேட்டிவ் திங்கிங்கு, இந்த மாதிரியான நிறைய விஷயம் அதில் உள்ளடங்கி இருக்குது. அதனால் வந்து நம்ம அட்லீஸ்ட் ஒரு 6 months ஒன்ஸாவது ஒரு வெளியில் ஒரு ட்ராவல் ஒரு 3 to 4 days வெளியில் போய் ட்ராவல் பண்ணிட்டு வரணுன்றது என்னுடைய விருப்பம். ஸோ வித் திஸ் ஐ கன்க்ளூட் மை ஸ்பீச். எல்லோரும் வந்து சிறப்பாக இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாம் வல்ல இறைவனை நான் வேண்டிக்கிறேன். தேங்க்யூ ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி given by Sister Pavitra for expressing some good things in life. Thank you.
Thank you, But so many places. மீனாட்சி அக்கா ரொம்ப தேங்க்ஸ் சொன்னோன்னு சொல்லுங்க. தேங்க்யூ எல்லாரும். இன்னும் நிறைய பிக்சர்ஸ், நிறைய வெரைட்டியான இடம்லாம் போயிருக்கோம். பட் நிறைய போட்டோஸ் போட முடியல, நல்ல போட்டோஸும் போட முடியல. தேங்க்யூ. அவர் சார்பா நானும் தேங்க்ஸ் சொல்லிடுறேன் எல்லாருக்கும். தேங்க்யூ அக்கா. மீனாட்சி அக்காவோட மைண்ட் வாய்ஸ், பேக் பேக் பண்ணி போலாம் திருப்பி வெகேஷன் டைம். போட்டோஸ் பார்த்தோன்னே ஞாபகம் வந்துடுச்சு. சூப்பர். So next is a talk by Pragya. Over to you, Pragya. Thank you. So my name is Pragya. I think of all the people here, I'll probably be the youngest. So even if I talk, I don't know how much wisdom I can share because Pragya Aniveta is youngest. Oh, okay. By the way, I wanted to introduce Pragya. Pragya joined us in the last workshop, and she's now in the regular batch, Monday, Thursday regular batch, and she is cousin of Prashant, Vijayaka Shankaran son. So you are what niece to Akka? Yes. Okay. Thank you. விஜயா வீட்ல என்ன ஒண்ணு இல்ல பாத்திருக்கேன். விஜயா வீட்ல, விஜயா சங்கர் வீட்ல. So second youngest, if Nivedha is the youngest, so I don't know how much wisdom I can share, but I'm a 4th year law student. So எனக்கு தெரிஞ்சது பேசுறது full day பண்ணறது எல்லாமே லோனா சுத்தின்னு இருப்பேன் எப்ப பார்த்தாலும். So I thought I'll share something interesting that I've learned in my time at law school. So இப்போ நம்ம எல்லாரும் கூகுள் பண்ணிக்கோ இல்லை ஜெராக்ஸ் எடுத்துக்கோ அப்படின்னு எல்லாம் சொல்றோம் இல்லையா? சோ நம்ம ஏன் ஒரு பிராண்ட ஒரு வேர்பா யூஸ் பண்றோம்? So for example, we should be saying search பண்ணு. That's what we mean when we say Google பண்ணு. இப்போ நம்ம கூகுள் யூஸ் பண்ணுவோமா பண்ண மாட்டோமா அது வேற விஷயம். ஆனா நம்ம சொல்றது கூகுள் பண்ணிக்கோ இல்லை ஜெராக்ஸ் பண்ணிக்கோ. இப்போ ஜெராக்ஸ் மெஷின் ஜெராக்ஸ் பிராண்டா இல்லையா அது தெரியாது. So இப்போ what happens is when you use for example, Google is a trademark name. It's registered. So ideally you should not be using it as a verb. இப்போ என்ன ஆகும், when you keep using it as a verb, இப்போ நமக்கெல்லாம் கூகுள் பண்ணுன்னு சொன்னா சர்ச் பண்ணுன்னு அர்த்தம். So it becomes part of common language. So when it becomes part of common language, இப்போ கூகுள் கம்பெனியே பேர் மாத்துற situation ஆயிடும், because now it's a word that everyone uses. So it's not a brand name anymore. இப்போ an example for this is escalator. Escalator was actually a brand earlier, and now we use it as a noun. Ipo nama mall klam pona idu escalator, that's what we call it. But earlier that's not what it was called. Escalator was a brand that used to make what we today know as escalators. Another example is cellophane. So cellophane is also, we say today cellophane sheet, but earlier cellophane was a brand. But because everyone started associating the brand with the product itself, it became an issue. So now a lot of big companies like Google, Yahoo or Xerox, they realize idu oru problem, because apprama avalala Google peroda associate panna mudiyadu. So what they have done is that they have guidelines which say that you should not use Google or you should not use Photoshop. For example, Adobe Photoshop is a product, it's a noun. But ipo nama Photoshop pannu photo Photoshop pannirka ille Photoshop pannikyo appadina edit pannikyo nu artham. Photoshop use pannuvoma adu vera vishayam. So Photoshop, Adobe, all of these brands have guidelines which say you should not use their brand name as either a noun or a verb. So I thought this was interesting because everyone keeps saying Google Panikyo or just Google it. Oh, that's nice, Pragya. I mean, this is something at least I didn't know about it.
So does New, it it have is any new. legal implication? It's a null information. Thank you. Right. Very good info. Does it Nice, have good any one. legal implication, Pragya, if you use it? I mean, just for us to know. Yes, ma'am. Especially with Adobe, because they've already put up guidelines which say that you should not do it. If somebody does it and they catch, like for example, on social media, if you use it as a verb or a noun, then it's an issue. They can sue you for trademark infringement. Okay. That's a nice information. Thank you. Anything else you wanted to share, Pragya, apart from Good this? one, Pragya. It was good info, actually. Thank you. No, ma'am. Yeah. Thank you so much, Pragya. Thank you. Okay. Yeah. Over to you, Lalita. Do you have Dr. Supriya with us? I think she has not joined, but she has given me her paintings, 2 of her paintings. I'll just show it on behalf of her. For a nimisam. Dr. Supri also joined us in the last but before workshop, and she's now in the Monday, Thursday batch. So, அவங்க 2 painting அனுப்பிருந்தாங்க. She was supposed to join today. So I'll just share her paintings. Painting. அது மாறி இருக்க alignment அமிச்சது. ஆமா turn twist கூட. Then the other one is this. So it looks like எனக்கு பெயிண்டிங்லாம் ரொம்ப தெரியாது. யாராவது தெரிஞ்சதுன்னா you can probably guess and tell what it is. Wonderful. அப்படியே ஒரிஜினல் மாதிரி இருக்கு. It's not like a painting. நல்லா இருக்கு. Maybe shading தான் இருக்கும். Shading a paint இதுவா பெயிண்டான்னு தெரியல எனக்கு. Probably we'll check with her some other time. Over to you, Lalita. Must be a canvas painting. Okay. Okay, before we move to the final element of today's session, I just want to take 2 minutes to share my experience of how yoga has actually helped me to improve my overall fitness. In every wedding anniversary, we used to go to Palani temple. Epome Jolia, it's on the September month, so we used to take either the rope car or the winch to reach the hilltop. Due to COVID situation, they have stopped both the rope car and winch during September 20. So where my husband is very specific, always so we started climbing. Last 10 steps I just said, Palni Andava, so that's how I was like gasping and so romba thirsty or madri aitana. But this September 21, when I went, I was like ahead of my husband. My husband is like, so this 1 year of my yoga journey has, improved my lung capacity and my overall stamina that much. Walking I regularly do. Other than that, sincere yoga for the last 1 year, 6 days in a week, at least 5 days in a week. So that has really helped me in improving overall. So I just thought I'll share with you all. Many of you may be experiencing this kind of improvement, but massive. This time the winch was opened, but still we thought, steps and within 15 minutes we reached the hilltop, and I was ahead of my husband. He literally does this time I was able to actually manage and reach ahead of him. So I thought I'll share. And special thanks to Pavitra. Varlana kuda or text potruvaanga, are you not joining? I think that kept me, going with all the classes. So thanks Pavitra for that. Very glad to hear that, Lalita. So yoga help pannichinu solittu. Thank you for sharing. Yeah, continue pannunga adhe mudoda, and your dedication is also there. So I should appreciate that. Correct class cover. Thank you. Okay, so the final. Great, Lalita. Very nice to know. Thank Great you. energy. Thank you. So, any guesses on the final element of today's session?
ஒரே ஒரு க்ளூ கொடுக்குறேன். We meet her during every yoga session. யாரா இருக்கும்? Pavitra. Correct. இதுக்கு நீங்க க்ளூவே கொடுத்துருக்கீங்க. Okay, so நேத்துக்கு எல்லாரும் push me to share my talent. I was not prepared for it. So I mean, most of you know what my other talent is. So it is dance. So I'm going to share my Arangetram video because I couldn't do a live performance. So I'm proud to say that I'm disciple of the Dhananjayans, Sri VP Dhananjayan and Srimati Shanta Dhananjayan. So I've been with them for almost 12 years. I learned with them. Ipo Arangetram ஆயிடுத்து ஒரு 21 years ஆயிடுச்சு actually. 1999 was my Arangetram. I'll just share a small clipping from my Arangetram performance. I've just taken few clippings. This is the story where Parkadal irundhu orthara vandu then Narayanan marries Lakshmi. So that's the story. Just now Amma was asking, enga Pavitra akkaoda dance is Bharatanatyam dance. I have shown exactly. This is my favorite piece from Krishna's story. Krishna Venna Thirudrathu. So this is one of my favorite piece from
So for any Arangetram or any performance, Tilana would be the last item that we would perform. So this is in Ragam Shanmuga Priya, and this is the first Tilana that I learned from my gurus. So I just wanted to mention few things. My mom was greatest fan of Dhananjayan sir when she was a child, and she used to admire Dhananjayan sir's dancing, and she always had this dream in her mind that at least அவங்க daughter ஆவது அவங்க கிட்ட கத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. They always say that, you know, when you keep thinking of positive things, it comes true in your life. So it so happened that when I was in class 8, so I got introduced to Dhananjayan master through a camera person who used to work for Doordarshan. My mom used to work for Doordarshan. So our kutit poi, he recommended and he got me an admission in a school, which was a very, very big thing for my mom. And this Arangetram was her life dream. So I'm always proud that I made my mom's dream come true. And my dad was like, he used to drop me every day from Alandur to So he used to drop me every day and wait for me till I finish my dance classes. Though he was in business, he would that time for me. Gurus கிட்ட இருந்து நான் டான்ஸ் மாத்திரம் இல்ல நிறையவே கத்துட்டேன். Punctuality came only from my master. So he's like worse than a German. So he used to start all his programs on dot. If it's 6:30, he will start at 6:30, irrespective of whether the chief guest came or not. He will not bother. So he will start it on dot. So that is something that I really learned from my. So even I got a guru and Shanta Dhananjayan. And Narsimachari and Vasanta Lakshmi, they're also dancing couples. Narsimacharya is no more. So I met Vasanta Lakshmi very recently, and she was telling me that why I'm not pursuing dance. Hopefully I'll get back to dance very soon. Thank you all for pulling me and giving me an opportunity to share all this. Thank you. மித்ரா ரொம்ப அழகா இருக்க. உன்னோட எக்ஸ்பிரஷன்ஸும் ரொம்ப அழகு, நல்லா இருந்தது. Thank you அக்கா. சூப்பரா இருந்ததுக்கா, சூப்பர், செம்மையா இருக்கு. நடிகை சாவித்ரி ஃபேஸ் மாதிரி தோணுச்சு. அந்த அழகு ஃபேஸ் ரொம்ப நல்லா இருந்தது. அந்த பியூட்டி எக்ஸ்பிரஷன். என்னோட அரங்கேற்றம் நேர்ல பார்த்த ஆளு ஒருத்தவங்க இருக்காங்க, பிரியா, என்னோட சித்தியோ. எனக்கும் அவங்களுக்கு கிடையாது. சோ அதனால we are like more like friends. So அதனால நான் பேர் வச்சு தான் கூப்பிடுவேன் என்னோட சித்திய. My daughter also learned from Pavitra only actually. So I knew about her. Yeah, when she was in Bangalore. So I know about this hidden talent, but yoga one I didn't know about. Pavitra said was yoga is really new for me. Good actually. Thank you so much. Yeah, beautiful. Very much. It was very graceful of you to show this. Very nice. You looked really like an actress, film actress. Actually, she looked like Vaijayanti Malapati. Yeah, actually, yeah. Seriously. I used to say that. And the face expressions ellame appdiye irundhathu. Thank you. And she is an obedient daughter also. She loves her parents so much. அவங்களுக்காக என்ன வேணாலும் பண்ணுவாங்க. Like a son to her parents. அப்படிதான் சொல்லணும். Thank you, Priya. Okay. I think, yeah, we overshot the time. Let's, okay.
my thank you note to all of you. Romba thanks coming forward and bringing out your talent. Please keep continuing pursuing your talent, whatever you have brought today onto the show. Okay, let's finish with the prayer here. Inhale. On exhale, chant Om. Purnamada Purnamidham Purnat Purnamudashyate Purnasya Purnamadhaya Purnamevavashishyate. Om Shanti 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 Harihi Om. Shri Gurubhyo Namaha. Harihi Om. Rub your palms. Keep it on your eyes throughout your body. Open your eyes, look at your palms. Take your hands up, stretch nicely, and bring it down. So thank you, all of you. Wish you a Merry Christmas and a Happy New Year. And I'll meet all of you in class next year. Thank you. Yeah. Happy New Year to Happy all. New Year. Happy New Year to all. Bye-bye. Happy New Year. Wonderful. Thank you so much. Merry Christmas and Happy New Year.